5 நாட்கள் தீபாவளி எப்படி கொண்டாடுறோன்னு பார்த்துட்டு இருக்கோம். முதல் நாள் தன்வந்திரி ஜெயந்தி ஆச்சு. தன்வந்திரியை நம்ம கொண்டாடுறோம். லேகியத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். அன்றைக்கி தான் லேகியம் பண்ணுவா. அதில் ஆரம்பிக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்மளோட பண்டிகை எல்லாமே நமக்கு வேல்யூஸ் கொடுக்குறது. ஸோ தீபாவளிக்கு நிறைய பட்சணங்கள்லாம் பண்ணுவோம். அதனால் அதுக்கு நல்ல டைஜஷன் இருக்கணும். ஸோ நம்ம முதல் நாள் லேகியம் கலர்றது, அந்த மருந்து அப்படின்னு சொல்லி தீபாவளி மருந்துன்னு சொல்லுவாள். ஸோ அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்மளோட பண்டிகை எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னாக்கா ஒன்னொன்றுத்துலேயும் ஒரு வேல்யூ இருக்குது. அது அதாவது அந்த வேல்யூன்றது எப்படின்னா, எப்படி ஒரு நல்ல ஒரு ஹெல்தி லைஃபு, டிசிப்ளின்டு லைஃபு லீட் பண்ணுறதுக்கு எப்படிலாம் நமக்கு அந்த வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ பண்டிகை மூலம் நம்ம நிறைய அதை கற்றுக்குறோம். ஸோ முதல் நாள் தன்வந்திரி ஜெயந்தி ஆகிடுத்து. அடுத்த நாள் பார்க்கும்போது கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் பண்ணுறது. அதனால் கிருஷ்ண தீபாவளி அப்படிங்கிறது. 3ஆம் நாள் லக்ஷ்மி பூஜை பண்ணுறா. ஏன்னா லக்ஷ்மியும் அந்த பார்க்கடல்லேருந்து நமக்கு அமிர்தம் கிடைக்கிறா. அதனால் லக்ஷ்மி வரவேற்கிறது. அந்த பூஜை 3ஆம் நாள். 4ஆம் நாள் பார்க்கும்போது கோவர்தன தீபாவளி தான். கோவர்தன பூஜை பண்ணுவா. கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி கோவர்தனகிரியை தன் சுண்டு விரலில் தூக்கி அங்கே இருக்கிற அத்தனை ஜீவராசிகளை காப்பாற்றுறாரு. அதாவது அங்கே என்ன வேல்யூ பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இந்திரன் தான் அப்படின்றது ஒரு அந்த ஈகோனால அவன் எல்லாருக்கும் கெடுதல் பண்ண பார்க்குறான். ஏன்னா அந்த நான் என்ற எண்ணம் வரும்போதே நமக்கு அடுத்த வாழ்க்கை கெடுதல் வருமேன்னு கூட நினைக்க மாட்டேன். ஏன்னா அங்கே நான் அந்த ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறோம். அதை மாதிரி தான் இந்திரன் பண்ணுறான். அதனால் இந்திரனுக்கு பண்ண வேண்டிய அந்த பூஜையை நிறுத்துறார் பகவான். நேச்சர், அந்த மலையை வர்ஷிப் பண்ணுங்க, மலைக்கு எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்திரனுக்கும் மழையாக கொட்டிடுறான். அப்போ தான் கோவர்தனகிரியே தன்னுடைய சுண்டு விரலை தூக்கி அங்கே இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் காப்பாற்றுறார். அதனால் அங்கே ஜனங்கள் எல்லாம் வருஷா வருஷம் கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ணுறா. கோவர்தனகிரி பகவான் தான், பகவானுக்கான பூஜை. அதுதான் அந்த கோவர்தனகிரி 4ஆம் நாள். அதாவது கோவர்தனகிரி பூஜை. அடுத்தது 5ஆம் நாள், அதாவது இன்னைக்கு என்ன அப்படின்னாக்கா பாய் தூஜ் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்மளுடைய புராணங்களை பார்க்கும்போது எப்படி அந்த ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர், அந்த சிப்ளிங்ஸ் நடுவில் ஒரு அன்பு வரணும், அவளுக்குள்ளே ஒத்துமை இருக்கணும், அவளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது, இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு கொடுக்கறது அந்த புராணங்கள். அதாவது ஒரு நிகழ்ச்சியும் புராணங்களில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வேல்யூஸை நமக்கு கொடுக்கறது. ஸோ இன்றைக்கி இந்த பாய் தூச்சும்போது 2 புராண கதைகள் சொல்கிறா. ஒன்று பகவான் கிருஷ்ணர் அந்த நரகாசுர வதம்க்கு அப்புறம் தன்னுடைய சிஸ்டர் சுபத்ரா வீட்டுக்கு போகிறார். ஸோ சுபத்ரா கிருஷ்ணரை, தன்னுடைய அண்ணாவை மலர்கள்லாம் கொடுத்து வரவேற்கிறா, ஸ்வீட்லாம் கொடுக்குறா. அதுக்கப்புறம் பகவானுடைய நெற்றியில் அவள் ஒரு திலக்கம் இடுறா. அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் விஷஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் நடக்குது. ஸோ இது ரொம்ப சிறப்பான நாள். அதுலேருந்து தான் அந்த பாய் தூஜுன்னு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு கதை அப்படின்னு பார்க்கும்போது யமராஜர் த காட் ஆஃப் டெத். அவர் தன்னுடைய சகோதரி ரிவர் யமுனா, அந்த யமுனா நதி அவர் யமராஜாவோட தங்க, அவளை போய் பார்க்குறார். ஸோ அவர் பார்க்குற நாள் தான் த்விதியா. ஸோ இந்த நாளை யமத்விதியா அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னாக்கா பாய் பிரதர் தூஜ். இந்த தூஜுன்றது 2ஆம் நாள் ஆஃப்டர் அந்த அமாவாசைக்கு அப்புறம் இந்த வர 2ஆம் நாள் இந்த நிகழ்ச்சி நடந்துருது. அதில் என்ன அப்படின்னாக்கா, யமன் தன்னுடைய தங்கை யமுனா அவளுக்கு பழமும் வாழ்த்துக்களும் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கொடுத்து வரவேற்று எல்லாம் பண்ணுறா. அதே மாதிரி நெத்தியில் திலக்கம் பண்ணுறா. அப்போ யமன் சொன்னால் ஒரு பிரதருமே இந்த நாளில் தன் தங்கையை விசிட் பண்ணி தங்கைக்கிட்ட இந்த மாதிரி விஷஸ்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி அந்த அன்பை பகிர்ந்துக்கிறது பண்ணால் அவள் யாருமே அந்த ஒரு டெத்தோட பயம் இல்லாமல் இருப்பா அப்படின்னு யமராஜன் சொல்கிறார். சிஸ்டர்ஸ்லாம் அந்த லாங்கிவிட்டி, பிரதர் நீண்ட நாள் வாழணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ப்ராஸ்பரிட்டிக்காக வேண்டிக்கிற நாள் இது.
பிரதர்ஸ்க்கும் அந்த ரெஸ்பான்சிபிளாக இந்த மாதிரி வேண்டிக்கிற தங்கை அன்பாவும் பாசமாகவும் பார்த்துக்கிறது. அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனா உடனே போய் பண்ணுறது. ஸோ அந்த கேரிங் அண்ட் ஷேரிங் இதெல்லாம் வந்து கொடுக்கறது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வேல்யூஸ் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு நீடுனா போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறது, அடுத்தவாளுடைய சுகம் துக்கம் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த கேரிங் ஃபார் அதர்ஸ், லவ்விங் அதர்ஸ், இது எல்லாமே. ஏன்னா நம்மலாம் வந்து ஒரு 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 மெட்டீரியல் லைஃப்பில் இருந்துகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் லைஃப்பில் நமக்கு வந்து அந்த அன்பு தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த அன்பை தான் நம்ம ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த அஃபெக்ஷன், இந்த பாசத்துக்கு கொடுத்துட்டு நம்மளோட மீதி மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், மெட்டீரியல் நீட்ஸ் எல்லாம் அப்புறம் தான் வச்சுக்கணும். ஸோ அது எப்படி வாழணுன்றது தான் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த புராணங்கள்லாம் நமக்கு சொல்கிறது. ஸோ எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது அந்த கோ எக்ஸிஸ்டிங்கை பற்றி அழகாக சொல்கிறது. ஒரே அம்மா, அதாவது ஒரே வயிற்றில் பிறந்த இந்த குழந்தைகள் எப்படி வந்து கடைசி மட்டும் அவள் ஒத்துமையோடு இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த பண்டிகைகள்லாம் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விசிட் பண்ணும்போது அதை நம்ம அந்த கண்டினியூ பண்ணுறோம் அந்த பழக்கங்களெல்லாம். ஸோ நம்மள பார்க்குற நம்ம குழந்தைகளும் அதை அப்படி தான் வளருவா. ஸோ இந்த மாதிரி வந்து வேல்யூஸ், இந்த மாதிரி பண்டிகைகளை நம்ம பல வருஷங்கள், பல ஜெனரேஷன்ஸ்க்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்றது தான் இந்த பண்டிகை கொண்டாடுறதோட முக்கியமான ஒரு, அதாவது நம்ம எங்கே கண்ட்ரியில் இருந்தாலும் சனாதன தர்மத்துக்கான அந்த பழக்க வழக்கங்களை விடாமல் நம்ம காப்பாற்றணும்.